மாப்பிள்ளைக்கு அப்பா வரலையாம்மா? அது வெளிநாட்டுக்கு போய் 2 வருஷம் ஆகுதாக்கம். இந்த மாசம் கடைசியில வருவாங்க. அவங்க வரும்போதே பையனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு விட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலான்ட்டான். சரி சரி, பொண்ணை வர சொல்லுங்க. மாப்பிள்ளை எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவான்? சரிங்க ஐயா. பங்கஜம், பங்கு, கீதாவை வர சொல்லுமா. கீதா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. வணக்கம். ஐயே, வணக்கத்தோடி முடிச்சா எப்படி? பாட்டு ஏதாவது பாட தெரிஞ்சா ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. ஐயா, பொண்ணை நல்லா பாத்துக்க. பிறகு வீட்டுல போய் காலை பார்க்கல கைய பார்க்கல நீ சொல்லக்கூடாது. அந்த போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வையா. பொண்ணு எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இனி அடுத்து பொண்ணுக்கு என்ன கொடுப்பீங்க? பொண்ணுக்கு காலையில இட்லி கொடுப்போம், மத்தியானம் ஆனா சாப்பாடு கொடுப்போம். ஐயா, அது இல்ல அம்மா, கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்துக்கு எல்லாரையும் மாதிரி அலங்காரம் தான் நம்ம பண்ணுவாங்க. ஐயா ஐயே, நான் என்ன சொல்ல வரேங்கிறது இந்த அம்மாக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு பிள்ளைக்கு பவுன் எவ்வளவு போடுவிய? எங்களுக்கு ஆம்பளை பையன் வீட்டுல கிடையாது, 2 பொட்ட பிள்ளைதான். எங்களுக்கு இருக்கிற எல்லாமே 2 பிள்ளைகளுக்குன்னா. அது சரி அம்மா, எங்களுக்கு இருக்கதும் ஒத்த பையன்தான், அவனுக்கு தான் எல்லாமே. கல்யாணத்துக்கு எத்தனை பவுனு போடி அவனு ஊருக்காரவங்க கேட்கும்போது சொல்லணும்ல, ஒரு கணக்கு வேண்டாமா? அதுக்குதான். எங்க பிள்ளைக்கு நாங்க என்ன குறைச்சா செஞ்சிட போறோம்? 50 பவுனு நகையும் ஒரு 2 லட்சம் ரொக்கம் வந்தாரோம். அப்புறம் கல்யாணத்துக்கு பையனுக்கு ஒரு செயின் போட்டுருங்க. அப்புறம் விளக்கு தூக்கிய பையனுக்கு ஒரு மோதிரம் போட்டுருங்க. எங்க பொண்ணுக்கு அழகுக்கு எங்க இருந்துலாமா மாப்பிள்ளை வீடு வந்துச்சு. நாங்க இந்த பையன் பக்கத்துல இருக்கான், எவரை 8 போய் பாத்துக்கலாமே நீ சரின்னு சொன்னோம். நாங்க இவ்வளவு அம்மா போடுவோம், அதுக்கு மேல எங்களால முடியாது. சரி, எவ்வளவு செஞ்சாலும் உங்க பொண்ணுக்கு தானே செய்ய போறிய. சரி, ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சு சொல்லுங்க. சரி ஐயா, நாங்க வீட்டுக்கு போய் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றோம். சரி கீதா, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க. பொண்ணுக்கு இப்பவே கல்யாணத்துல வந்துருச்சு. சரி, வாங்க போகலாம். மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காடி? போங்க அம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு.